திருச்சி அருகே தனியார் கட்டுமான நிறுவனத்தில் நடைபெற்ற சோதனையில் 50 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி எடமலைப்பட்டி புதூர் பகுதியில் உள்ள அரசு ஒப்பந்ததாரர் ஈஸ்வரமூர்த்தி என்பவரது வீட்டில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனை நிறைவு பெற்றது. இந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள், வங்கி பரிவர்த்தனை பதிவேடுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே திருச்சி KK நகரில் செயல்பட்டு வரும் தனியார் கட்டுமான நிறுவனத்தில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் கணக்கில் வராத 50 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. அரியலூரில் திமுக நிர்வாகி வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். அரியலூர் மார்க்கெட் தெருவைச் சேர்ந்த அப்பு என்கின்ற விநாயகவேல் என்பவர் அரியலூர் மாவட்ட திமுக இளைஞரணி மாவட்ட இணை செயலாளராக உள்ளார். அரியலூரில் உள்ள விநாயகவேல் வீடு மற்றும் அவரது உறவினர்களின் வீடுகளில் வருமான வரி சோதனை நடத்தி வருகின்றனர். வேலூர் அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 7 லட்சம் ரூபாய் பணத்தை வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்தனர். KV குப்பம் அடுத்த காங்குப்பம் பகுதியில் வசித்து வரும் நடராஜன் என்பவரது வீட்டில் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அந்த வீட்டை வருமான வரித்துறையினர் சோதனை செய்தபோது வீட்டின் பீரோவிலிருந்த 5 லட்சம் ரூபாய் பணம் இருப்பது தெரிய வந்தது. மேலும் வீட்டின் மொட்டை மாடியில் 500 ரூபாய் கட்டுகள் வீசப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. மொத்தம் 7 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்த நிலையில் அதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் வீட்டின் உரிமையாளரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.